வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐசு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த பேடிஎம் சீரீஸ் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய கிரெடிட் கார்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லைன்னா அடுத்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பேடிஎம் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணலைன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோக்குள்ளே பேடிஎம் ஆப் ரெஃபரல் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 1 வீக்குக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் 10 டிரான்சாக்ஷனுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஆனால் அதனால் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் இதுபோல் நிறையா பேடிஎம் சீரீஸ் வீடியோஸு என்னென்ன வழிகளில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேடிஎம் வீடியோ சீரீஸ் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பண்ண முடியாது, பண்ணால் பிளாக் கலரில் தான் வரும். அதனாலவே வந்து நான் பார்த்தீங்கன்னா வீடியோவை வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பேடிஎம் வாலெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த வாலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதான் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பேடிஎம் வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட்டை ஆட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணிக்கிங்க. நான் இப்போ 3000 டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் டு ஆடுன்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் எதன் மூலமாக ஆட் பண்ண விரும்புகிறீங்கன்னு கேட்கும். அப்போது உங்களுடைய கிரெடிட் கார்டு அண்டு டெபிட் கார்டுன்னு இருக்கும், அதில் கிரெடிட் கார்டு அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கார்டு டீட்டெயிலை வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய கார்டோட நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, அப்புறமா வேலிடிட்டி, லாஸ்ட்டில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சிவிவி நம்பருன்ட்டு ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கும். இது எல்லாத்தையும் டைப் பண்ண வேண்டியிருக்கும். டைப் பண்ணிக்கிங்க. இதில் 3000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 70 ரூபா 50 பைசா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேனா பேன்னா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு பே செக்யூர்லின்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போது உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு. 3000 ருபீஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. 70 ரூபா 50 பைசா வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அது இங்கே வந்து ஷோ ஆகாது, உங்கள் கிரெடிட் கார்டில் தான் காட்டும். இப்போது பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோம் பேஜ் வந்துக்குங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு இதில் பேலன்ஸ் ஹிஸ்ட்ரின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பேடிஎம் பேலன்ஸ் ஒன்று ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். எகெயின் பேடிஎம் வாலெட்டுன்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சென்ட் மணி டு பேங்க் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் நீங்கள் ஆட் பண்ண கிரெடிட் கார்டிலேருந்து ஆட் பண்ண 3000 ருபீஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் பேஜ் வரும். நீங்கள் நியூவாக பேமெண்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா எந்த டீட்டெயிலும் இருக்காது. அப்போது என்ன பண்ணணுன்னா நியூ என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் ஹோல்டர் நம்பர் அடித்து ப்ரொசீட் அடிச்சிங்கன்னா எகெயின் 1 டைம் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்கும். அதையும் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா 2 டைம் ஓடிபி வந்து வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து பேங்க் ஆட் ஆகும். இது ஃபஸ்ட் டைம் மட்டும். செகண்ட் டைம் நீங்கள் ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே பேமெண்ட் பண்ண முடியும். இந்த வாலெட்லேருந்து பேமெண்ட்டை எப்படி வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா பேடிஎம் வீடியோ சீரீஸ்ன்ட்டு கீழே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்லேயே அந்த வீடியோஸும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். டவுட் இருக்கவங்க அதை போய் செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கனால அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய கிரெடிட் கார்டிலேருந்து அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேடிஎம் வாலெட்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. பேடிஎம் வாலெட்லேருந்து இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கும் மூவ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பேமெண்ட் டைம்ஸ் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடல வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.